இன்றைக்கி நம்ம வந்து ஹெச்ஆர்எம்மில் ஐடென்டிஃபையிங் ட்ரைனிங் நீட்ஸ், ஒரு ட்ரைனிங்க்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ, அதாவது ட்ரைனிங் நம்ம எடுக்கிறோன்னா எடுத்தோடனேலாம் வந்து ட்ரைனிங் பண்ண முடியாது. வி நீட் டு ஹேவ் தட் கரெக்ட் நம்பர் ஆஃப் டேட்டாஸ். அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். பிகாஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியான பீப்புளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் யார் இருக்கிறாங்களோ அது தனியாக பிரித்து அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாயி வந்து செப்ரேட் பண்ணணும். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஒர்க். அதுக்கப்புறம் சர்வைவிங் அண்ட் கொஷினர்ஸ், டைரக்ட்லி ஆஸ்கிங், ஒரு எம்ப்ளாயிக்கிட்ட வந்து டைரெக்டாக நம்மளால் ஆஸ்க் பண்ண முடியும் கொஷின்ஸை. வெதர் ஒரு ஸ்கில் கேப் இருக்கலாம், இல்லை ட்ரைனிங் இன்ட்ரெஸ்ட் கூடி அவங்களுக்கு இருக்கலாம், இல்லை ட்ரைனிங் இல்லாமல் கூடி இருக்கலாம். அந்த விஷயத்தையும் நம்ம வந்து இந்த ட்ரைனிங் நீட்ஸில் வந்து நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ, இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஹெட்ஸ் வந்து இருப்பாங்க. லைக் ஹெட் இருப்பாங்க, டீம் லீடர் இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்களோட எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸையுமே காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான இன்டர்வியூவாக நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்பெனிஸ்லாம் வந்து காலேஜ்க்கு வந்துருக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 லெவல்ஸ் ஆஃப் லெவல் வைக்கிற ஒரு கம்பெனியாக இருந்தாங்கன்னா நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டாஃப் தான் வந்து ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கொஞ்சம் ஹையர் பொசிஷன் லைக் மென்டார் மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டீன் மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம வந்து ஃபைனல் இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க. ஒரு பெரிய கம்பெனி லைக் 3 to 4 ஸ்டெப்ஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு ஐடென்டிஃபையிங் த ட்ரைனிங் நீட்ஸ் இந்த இடத்துல நடக்கும். அண்ட் அப்சர்வேஷன், அதாவது டைரெக்டாக எம்ப்ளாயீஸை வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். வித்தவுட் எனி நம்ம கம்பெனியை வந்து ஸ்பாயில் பண்ணாத விதத்தில் ஒரு எம்ப்ளாயீஸை வந்து எஃபெக்டிவான வேலையை நம்ம வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் அனாலிசிஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்கில்டு லேபரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அவங்களுக்கு இப்போ இருக்கிற எல்லா நியூ கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கில்லையும் வந்து அக்வயர் பண்ணி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஐ ரிலேட்டட் வந்து ஸ்கில் எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு சில கம்பெனிக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் கோடிங் எல்லாத்தையுமே வந்து பேசிக்லேருந்து தெரிஞ்சவங்களும் வந்து கேட்பாங்க. அட் த சேம் டைம் இப்போ அப்கிரேட் ஆகிருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச ஏஐலேயும் வந்து தேர் ஆர் ஸோ மெனி டெவலப்டு வெப்சைட்ஸ் ஃபார் அ ஏஐ. அதுலேயும் நம்ம வந்து வெல் பெஸ்ட்டாக இருக்கிறோமா இல்லையான்றதை அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ த எம்ப்ளாயி மஸ்ட் பி மோர் அப்டேட்டட் அப்படின்றதை இது மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபார்மாக தான் நடந்துகிட்ருக்குது. எம்ப்ளாய்க்கு பர்ஃபார்மன்ஸு, ஸ்கில் அண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அவங்க எந்த அளவுக்கு கம்பெனிக்கு வந்து ஈடுபாடோடு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட அப்ரைசல் லைக் சேலரி, இன்சென்டிவ், இன்க்ரிமெண்ட் எல்லாமே, ப்ரொமோஷன் எல்லாமே வந்து இதில் உள்ளடங்கும். ஒரு கம்பெனியோட பெனிஃபிட் வந்து இருக்கக்கூடிய விஷயத்தில் தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸலே தருவாங்க. நம்ம கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட்டு ஒரு விஷயம் பண்ணால் தானே அந்த இடத்துல நம்ம தனித்துவமாக தெரியும். லைக் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், நம்ம வந்து ஒரு கம்பெனியோட ஃப்யூச்சர் ஒர்க்கை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கம்பெனிக்காக நம்ம பண்ணும்பொழுது இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் த ஹியூஜ் வே இன் த ப்ராஃபிட்டபிள் மோட்டிவ். ஸோ நம்மளால் ஈஸியாக பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மூலிமா நம்மளால் பார்க்க முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன், ஈஸியாக நம்மளால் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷனையும் நம்மளால் எடுக்க முடியும். பிகாஸ் ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபேராக எல்லா டேட்டாவும் டெசிஷன் வந்து கரெக்டான விதத்தில் கொடுக்கும்போது அவங்களுக்கான ப்ரொமோஷன், அவங்களுக்கான பே நம்ம கரெக்டாக கொடுப்போம். டெமோனிஷன்ஸும் நம்ம கரெக்டாக வந்து அவங்களுக்காக நம்ம பே பண்ணுவோம். எம்ப்ளாயி டெவலப்மெண்ட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ட்ரைனிங் நீட்ஸையும் கெரியர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்பெனி உங்களுக்காக கொடுப்பாங்க. அண்ட் டாக்குமெண்டேஷன், மெயின்டைன் த ஃபார்மல் ரெக்கார்ட் ஆஃப் எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ் ஃபார் த லீகல் அண்ட் ஹெச்ஆர் பர்பஸ். எல்லா விதமான எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லீகல் பர்பஸான எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே வந்து ஒரு கரெக்டான எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணும் த்ரூ த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர்,
ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹரிசாண்டல் ஆர் லேட்ரல் மூவ்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாபாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க ஷிஃப்ட் பேஸ் ஆர் அவங்க வேறு ஏதோ லொக்கேஷன்ஸ்லேயும் இருப்பாங்களே, இந்த மாதிரியான விஷயத்தில் தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஜாப்னால் என்னது? அவங்களோட வேலையே வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் ப்ரொமோஷன் வைஸ். இதே டிபார்ட்மெண்ட்டுனா இப்போ அவங்க வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க லைக் அதுலேயே ஒரு ப்ரொமோஷன் மாதிரி, இல்லைன்னா வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி. இதே ஷிஃப்ட்டுனா இவங்க மார்னிங் ஷிஃப்ட்டாக இருப்பாங்களே, இல்லை நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி விடுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வர்றது. இல்லை லொக்கேஷன், இவ்வளோ நாள் இவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒய் வி கான் மூவ் டு தேர் ஹோம் டவுன் நியர்பை சிட்டிஸ்ன்றதை யோசிப்பாங்களே, அதுதான் வந்து லொக்கேஷனில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஜென்ரலி வித்தவுட் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இன், இது வந்து எந்த விதத்துலேயும் அவங்க சேலரி, ஸ்டேட்டஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து குறைக்காது. பட் மேலே இருக்கிற ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் இங்கே வந்து மாற்றும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன டைப்புக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து லேபரை ஷார்ட்டேஜ் ஆகும்போது மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இந்த ப்ரொடக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க வந்து குறையிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு எம்ப்ளாயி வந்து மூவ் பண்ணுவாங்க. இட் இஸ் அ சிம்பிள் ப்ராசஸ் ஆஃப் அ ப்ரொடக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர். ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் லாங் டேர்மாக ஒரு எம்ப்ளாயி இருப்பாங்க, அதுக்கு போல் ஒரு புதுசான ஒரு பர்சனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதான் ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். வெர்சடைல் ஆர் ரொட்டேஷனல் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இவங்க இவ்வளோ நாள் ஒரு இதில் ஒர்க் பண்ணாங்க, அவங்க ஸ்கில்லை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்படியே எம்ப்ளாயி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது. அவங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியும் அவங்க ஸ்கில்லை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு விஷயத்துக்காக இந்த ரொட்டேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஷிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒர்க்கிங் ஹார்ஸ், நான் சொன்னல டே அண்ட் நைட்டு, இல்லைன்னா வந்து காலையில் ஒரு 8 மணி நேரத்துக்கு பதிலாக நைட்டு 8 மணி நேரம், இல்லைன்னா மார்னிங் 4 ஹார்ஸ் பண்ணிங்கன்னா ஈவினிங் 4 ஹார்ஸ், அந்த மாதிரி. ரெமிடியல் ஆர் பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பர்சனல் ரெக்குவயர்மெண்ட்காகவும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி இஷ்யூ, இல்லை வந்து என்வாயன்மெண்ட் பிடிக்காத ஒரு சூழ்நிலைனாலையுமே, இல்லை வந்து ஒரே பிளேஸ்மெண்ட் எரர்லேயே ஃபிக்ஸாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் பர்சனலாகவும் நடக்கும், இல்லைன்னா வந்து கம்பெனிக்காகவும் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் தான் இந்த கடைசி ரெமிடியல் ஒரு பர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. See you in the next video. Like and subscribe. கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஹெச்ஆர்எம் டாபிக் மாதிரி வேறு ஏதோ டாபிக் உங்களுக்கு வேணாலும் கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் ரெடி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.